வணக்கம். மாற்றங்கள் பல பெண்களின் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான அடையாளம். உமன் பிரேக்கிங் பேரியர்ஸ் இன் பிஸ்னஸ். இந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுயதொழில் பண்ணுற பெண்களோட சதவீதம் வெறும் 14% தான். மிச்சம் 86% நம்ம ஆண்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த பாகுபாடு? சேலஞ்சஸ். அப்போது ஆண்களுக்கு சேலஞ்சஸ் இல்லையான்னு கேட்பாங்க. இருக்குது. ஆனால் பெண்கள் மேலே திணிக்கப்படும் அதிகமான சுமைகள் தான் அவங்கள மேலே வளர விடாமல் தடுக்குது. ஒரு பெண் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லேக் ஆஃப் ஃபண்டிங். பிஸ்னஸுக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஆனால் பெண்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேங்க் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்குறாங்க. பர்சனல் அசெட்ஸ் அவங்க பேரில் எதுவுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி வளரும்? ஸோ இதனாலேயே மெஜாரிட்டியான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட சேவிங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வீட்டு பொறுப்புனாலேயே அது பெண்கள் தான் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் நம்ம சொசைட்டியில் இருக்குது. ஒர்க் அண்ட் ஹோம் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ப்ரெஷர் ஆகுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய டைம் ரொம்ப லிமிட்டட் ஆகுறாங்க. பிஸ்னஸுக்குமே கமிட்மெண்ட் தேவைப்படுது. இந்த ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுலேயே அந்த ப்ரெஷர்னால அவங்களால அந்த டைம் ரொம்ப லிமிட்டட் ஆகுது. அடுத்தது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. போத் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல். ஆனால் நம்ம சொசைட்டியில் ரியாலிட்டியில் அது நடக்குதா? பிஸ்னஸ் வேர்ல்டில் ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பே கேப், டிசிஷன் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே மென் டாமினேட் ஆகிறாங்க. நம்ம கவர்மெண்ட் எவ்வளோதான் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, அவேர்னஸ் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம சொசைட்டியோட பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஃபியூ செக்டர்ஸ் ஆர் உமன் ஃப்ரெண்ட்லி. நம்ம பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிற செக்டர்ஸ் எல்லாமே ஆண்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க. உமன் ஆண்டர்பிரனர்ஸ் மோஸ்ட்லி செர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்காங்க. லைக் புட்டீக், பியூட்டி பார்லர்ஸ் அண்ட் கேட்ரிங், அந்த மாதிரி. இந்த இண்டஸ்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுனாலேயே அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெண்களுக்கு ரொம்ப கம்மி ஆகுது. அடுத்த முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சேஃப் என்விரான்மெண்ட். நம்ம உமன் ஆண்டர்பிரனர்ஸுக்கு இந்தியன் கமர்ஷியல் ஸ்பேஸில் சேஃப்டி ஒரு பெரிய கன்சர்னாக இருக்காங்க. பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், கிளைண்ட் மீட்டிங்ஸ், லேட் நைட் ட்ராவல்ஸ், நெகோசியேஷன் டீல்ஸ், இது எல்லாமே அவங்க அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மேல் பார்ட்னர் இல்லாமல், ஒரு மேல் கவுண்டர் பார்ட் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ்னாலேயே பல பெண்கள் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ சேலஞ்சஸை தாண்டி வெற்றி ஆனால் கண்டிப்பாக அடைய முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். த ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் இந்தியா, மிஸ்ஸஸ் கல்பனா சரோஜ். 1961 மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து 12ஆம் வயசில் கல்யாணம் ஆகி அவங்க மும்பையில் செட்டில் ஆகுறாங்க, ஒரு ஸ்லம்மில். அங்கே அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ஃபிசிக்கல் அப்யூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் தாங்க முடியாமல் அவங்களோட அப்பா ஒரு நாள் காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி திருப்பி வில்லேஜுக்கே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஊர் மக்களோட ஈச்சு பேச்சு தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 16ஆம் வயசில் அங்கிள் கூட திருப்பி மும்பையிலேயே ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் சேராங்க. அங்கே டெய்லரிங் கற்றுக்கிட்டு சொந்தமாக ஒரு டெய்லரிங் யூனிட், ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்து பிஸ்னஸில் ஸ்ட்ராங் கான்டாக்ட்ஸை பில்டு பண்ணி அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய பிஸ்னஸ் க்ரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2001 காமினி டியூப்ஸ் என்ற ஒரு பேங்க்ரப்டான கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நஷ்டத்தில் போயிட்டு இருந்த கம்பெனியை அவங்க திருப்பி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2013 ஷி ரிசீவ்ட் பத்மஸ்ரீ அவார்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்க முடியும்? சொசைட்டியில் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி இவ்வளோ பேரியர்ஸை பிரேக் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் வேர்ல்டில் இவ்வளோ பெரிய ஹைட் ரீச் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம், ஆனால் அந்த தாகம் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும். இஃப் ஆல் தே கேன், so can you. Rise, lead and inspire. Thank you.